இன்றைக்கும் வழக்கம் போல் ஹோட்டல் சாப்பாடு தாங்க. ஹோட்டல் சாப்பாடுனா நார்மல் ஹோட்டல் சாப்பாடு இல்லை. இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பிரியாணிக்கு சைடிஷாக ரைத்தா கொடுத்தாங்க. அதோட கொஞ்சம் புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. அதோட இன்னும் கொஞ்சம் சேர்வாவெலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முட்டைக்கோஸில் ஏதோ சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடிஷ்னலாக சைடிஷாக வந்து நம்ம சிக்கன் கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓப்பன் பண்ணும்போதே ஓவராக டெம்ப் ஆகிடுச்சு. அதனால் எடுத்து ஒரு பைட் பண்ணி சாப்பிட்டாச்சு. என்னதான் பிரியாணி நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் அந்த பிரியாணியை ஒரு சாப்பாடு தட்டில் போட்டு சாப்பிட்டாதாங்க நம்ம பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால் பிரியாணி தட்டில் போட்டு பிரியாணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பிரியாணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. சிக்கன்லாம் நல்லா பாயில் ஆகிருந்துச்சு. ரொம்ப ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதோடு சேர்த்து நமக்கு லெக் பீஸ் கிடைக்கல. லெக் பீஸ் கிடைக்காதனால சிக்கன் பீஸ் மட்டும் ஒன்று கிடச்சிருந்துச்சு. அந்த சிக்கன் பீஸை எடுத்து பைட் பண்ணும்போது அந்த சிக்கனும் செம்மையாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு வழியாக எல்லா சிக்கனையும் சாப்பிட்டாச்சு. குவான்டிட்டி ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. ரொம்பவும் கம்மியால் ரொம்பவும் அதிகமாக கரெக்டான குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. மறக்காமல் டெவில் TN48 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.